நம்மள நிறைய பேருக்கு பல சமயங்களில் இந்த கேள்வி கண்டிப்பாக நம்ம மனசில் வரும். இறைசக்தி அப்படின்ற ஒன்று இருக்கா இல்லையா? அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? என்னோட வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளோ வேதனைகளும் துன்பங்களும்? அப்படி இறைவன் எனக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா நான் நல்லா தானே இருக்கணும். அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா அப்போ இறைசக்தின்னு ஒன்று இல்லவே இல்லை தானே அப்படின்னு ஒரு சில நேரங்களில் உங்களோட மனசுக்குள்ளே இந்த கேள்வி எழும்புச்சு அப்படின்னா இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்காக தான். புதுசாக நகர்ப்புறம் வந்த ஒரு விவசாயி ஒருத்தர் முடி வெட்டுறதுக்காக சலூன் கடையை தேடி போகிறாரு. சலூன் கடை இருக்கும் இடத்த கேட்டு தெரிஞ்சிட்டு அந்த இடத்துக்கும் வந்து சேர்றாரு. விவசாயியை உள்ளே வரவேற்கிற சலூன் கடைக்காரரு அவர் சொன்னபடி அவரோட முடியை வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. முடி வெட்டும் போது இடையில ஏதாவது பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு விவசாயிக்கிட்ட பேச துவங்குறாரு சலூன் கடைக்காரர். ஐயா, நீங்கள் எந்த ஊர், என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு முடி வெட்டிக்கிட்டே விவசாயிக்கிட்ட சலூன் கடைக்காரர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த விவசாயம் தன்னோட பெயரை சொல்லி தான் ஒரு விவசாயி அப்படின்னு தன்னை அறிமுகமும் செஞ்சுக்கிறாரு. அதிலிருந்து 2 பேரும் பேச தொடங்குறாங்க. ஒரு இடத்துல சலூன் கடைக்காரர் அந்த விவசாயியோட விளைச்சல் பற்றியும் அதிலிருந்து வர வருமானம் பற்றியும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த விவசாயி, இறைவன் புண்ணியத்தில் எங்கள் ஊரில் எனக்கு தான் அதிகமான விளைச்சல் கிடைக்கிது, அதிலிருந்து போதிய வருமானமும் எனக்கு கிடைக்கிது, நம்ம கையில் என்ன இருக்குது, எல்லாம் அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சலூன் கடைக்காரர், உழைப்பு உங்களுடைய ஆனா புகழ் மட்டும் இறைவனுக்கா அப்படின்னு வேடிக்கையா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு விவசாயி சொல்றாரு, ஏன்பா அப்படி பேசுற? ஆண்டவன் உதவி இல்லாமலா எல்லாம் நடக்குது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு விவசாயி சலூன் கடைக்காரர்கிட்ட சொல்ல, அதுக்கு சலூன் கடைக்காரர், ஐயா, எனக்கு கடவுள் மேலெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது, எனது வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் இதை ஒரு தலைப்பாக எடுத்துக்கிட்டு பேச்சை தொடர்றாங்க. பேச்சோட உச்சத்தில் சலூன் கடைக்காரர், கடவுள் இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வெளியே கொஞ்சம் எட்டி பாருங்க, எங்கள் நகரத்தில் மட்டும் எத்தனை பிச்சைக்காரங்க இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதே நகரத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களும் இருக்காங்க, பரம ஏழைகளும் இருக்காங்க. ஏன் உங்கள் ஊர்லேயும் நிலைமை இதுவாக தானே இருக்கும்? உங்களை போல் ஓரிரு விவசாயிங்களுக்கு மட்டும் விளைச்சலும் வருமானமும் நல்லா இருக்குது, ஆனால் அதிகமானவங்களுக்கு நல்ல விளைச்சலும் இல்லை, வருமானமும் இல்லை. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? அது மட்டுமா ஐயா, எத்தனையோ பேர் கை கால் பார்வை இல்லாமல் வாய் பேச முடியாமல் இந்த உலகத்தில் பிறந்து எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுளோ இல்லை இறைசக்தி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இது மாதிரியெல்லாம் நடக்குமா? மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு ஒரே மூச்சில் தன்னோட கருத்தை சொல்லி முடிக்கிறாரு சலூன் கடைக்காரர். விவசாயியோ எதுவுமே பேசாமல் மௌனமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. முடி வெட்டுறதும் நிறைவுக்கு வந்துடுச்சு. முடி வெட்டி முடித்ததும் விவசாயிக்கிட்ட இருந்து முடி வெட்டினதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு அதில் மீதியை திருப்பி கொடுக்கும்போது சலூன் கடைக்காரர் விவசாயியை பார்த்து சொல்கிறாரு, ஐயா, நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என் கடைக்கு திரும்பி முடி வெட்டுறதுக்கு வராமல் இருந்துடாதீங்க, ஏதோ என்னோட மனசில் பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு. விவசாயம் சிரிச்சுக்கிட்டே மீதி பணத்தை வாங்கிக்கிட்டு சலூன் கடையை விட்டு வெளியே போகிறாரு. வெளியே போன விவசாயி சில வினாடிகள்லேயே மறுபடியும் சலூன் கடைக்கு வராரு. சலூன் கடைக்காரரை வெளியே அழைச்சிட்டு வந்து, இங்கே வந்து பாருப்பா, அதோ அந்த தெருவோரத்தில் இருக்கிற பிச்சைக்காரனை கொஞ்சம் பாரு, அசிங்கமாக வளர்ந்து நிறைஞ்சி இருக்கிற அவனோட தலைமுடியை பாரு. நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே சலூன் கடைகளும் இல்லை, முடி வெட்டுறவங்களும் யாருமே இல்லை அப்படின்னு. அப்படி இருந்திருந்தா அவனோட முடி இவ்வளோ கேவலமாக
வளர்ந்துருக்குமா அப்படின்னு விவசாயி சலூன் கடைக்காரரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு சலூன் கடைக்காரர் சொல்கிறாரு, ஐயா, நான் ஏதோ கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு திரும்பி வந்து இப்படி சொல்லாதீங்க. அவன் தினமும் அங்கே தான் பிச்சை எடுக்கிறான். ஒரு நாளாவது என்னிடம் வந்ததே இல்லை. என்கிட்ட நான் வந்திருந்தா நான் இலவசமாக கூட அவனுக்கு முடி வெட்டி விட்டிருப்பேன். ஆனால் அவன் என் கடை பக்கமே வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட விவசாயி, சரியாக சொன்னேன், இறைவனும் அப்படி தான் அப்படின்னு புன்னகையோடு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆமாங்க, நம்ம நிறைய பேர் நிறைய கஷ்டங்களில் நினைக்கிறது, இறைவன் என்னை பார்க்குறதே இல்லை, அந்த கடவுளுக்கு கருணையே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எனக்கு இவ்வளோ பண கஷ்டம் இருக்கே, எனக்கு இவ்வளோ உடல் வியாதிகள் இருக்கே, ஆனால் அந்த இறைவன் என்னை கண் திறந்து பார்க்கவே மாட்டாரு, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உதவியே செய்ய மாட்டாரு. ஒரு கட்டத்தில் நீ கடவுளே இல்லை, நீ வெறும் கல் அப்படிலாம் நம்ம வந்து கடவுளை திட்டவே ஆரம்பிச்சிடும். ஆனால் சந்தோஷத்தில் நம்ம இறைவனை கொண்டாடுற நாம கஷ்டத்துலேயும் இறைவன்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்களை சொல்கிறதுக்கு மறந்துடுறோம். நம்ம இறைவன்கிட்ட பகிர்றதை மறந்துடுறோம். இறைவன்கிட்ட நம்மளோட பக்தியை மறந்துடுறோம். நீங்கள் எப்போ உங்களோட கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் இறைவனை நம்ம சரிசமமாக பார்க்குறோமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த இறைசக்தி, அந்த இறைவன் நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்குதுன்னு நம்பிக்கையோடு இருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.